பிரியன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். சி.வி. சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்கள் அங்கிருந்தே நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். அதில் சிலர் திரும்புகிறார்கள், சிலர் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவில் போய் சேர்றாங்க. இப்போ ஏதோ பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா தோணுது. இதெல்லாம் எதை நோக்கி போகுது, என்னவாகும்னு நினைக்கிறீங்க? இதில் 3 விதமான விஷயங்களை நான் பார்க்குறேன். ஒன்று அதிமுகவுடைய எதிர்காலம், எடப்பாடியோட தலைமை எதிர்காலம், அவர் எப்படி கட்சியை கட்டமைக்கிறார், ஸ்ட்ராங்காக வச்சுருக்காரு, இல்லை எப்படி பலவீனமாகிறது கட்சி அப்படின்ற ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், சபாநாயகர்கிட்ட இருக்கிற அந்த பதவி ஆன்டி டிஃபெக்ஷனால் கட்சி தாவல் தடை சட்டத்தில் இருக்கிற அந்த மனு, அதோட முடிவு என்ன ஆகும், அதை விஷயம் இருக்குது. இன்னொன்று ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்கா போய் ஜாயின் பண்ணுற எம்எல்ஏக்கள், அதிமுக எம்எல்ஏக்கள், இது ஒன்றுத்துக்கு ஒன்று 3மே தொடர்பு கொண்ட ஒரு விஷயமா இருக்கிறத பார்க்குறோம். இதில் இந்த சட்ட சிக்கல் இருக்குல்ல, அதாவது சபாநாயகர் ஆக்ஷன் எடுக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, ஆன்டி டிஃபெக்ஷனால், அது ஒரு முக்கியமான இடத்துல ப்ளே பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். நம்ம ஏன்னா அதில் ஆக்ஷன் எடுக்கிறதுன்னு போனால் வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்களுக்கான ஒரு ஆபத்து அதில் காத்துட்ருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம சில பேர் மன்னிப்பு கடிதம் கொடுக்குற காட்சி, அது இபிஎஸ் அதில் கருணை வச்சு அவங்கள மன்னிச்சாருன்னா அந்த இதுலேருந்து தப்பிக்கலாம். அவங்க அவர் ஒரு 15 நாளைக்குள்ளே அந்த லெட்டரை கொடுக்கணும். அவர் இன்னும் 2 நாள் இருக்கு, 28 இத்தனை பேர் மேலே நடவடிக்கை எடுக்க சொன்னாங்க. அதில் இத்தனை பேர் நாங்கள் கட்சி மன்னித்து விட்டது, அதனால் அவங்க பேரில் நடவடிக்கை வேண்டாம்னா அவங்க அந்த கட்சி தாவல் தடை சட்டம் அந்த விஷயத்துலேருந்து தலைமையில் அந்த கத்தி எடுக்கப்படும். ஸோ அந்த ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் இப்போ பல பேர் என்ன பண்ணுறாங்க அங்கே போகிறதுக்கான, ஏன்னா இவங்க எதிர்பார்த்த விஷயம் நடக்கலை. வேலுமணி சி.வி. சண்முகம் எதிர்பார்த்த அந்த அமைச்சரவைக்குள்ளே போகிற விஷயங்கள் நடக்கலை. அதுதான் எதிர்பார்த்தது. அவங்க தாவேக்காவை ஆதரிச்சது, நம்பிக்கை தீர்மானத்தை ஆதரிச்சு ஓட்டு போட்டது, அதுக்குள்ளே போகலான்னு எதிர்பார்த்தாங்க. அதில் இந்த சட்ட சிக்கலை உட்காரவே எதுக்கு இவங்களை உடனே எடுக்கணும்னு விஜய் நினைச்சிட்டாரு. சரி, தற்சமயத்துக்கு விசிகாவும் சிபிஐ சிபிஎம் அவங்கள வச்சுட்டு ஐவிஎம்ல வச்சுட்டு காலத்தை தள்ளலாம், ஆனால் நமக்கு நிரந்தரமாக ஆட்கள் தேவை அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது தான் இந்த நமக்கு நம்பிக்கை தீர்மானத்தில் ஆதரித்த எம்எல்ஏக்கள் அவங்க திருப்பி எடப்பாடி பக்கம் போக விரும்பாமல், போன 5 வருஷமே நம்ம ஆளுங்கட்சியாக எல்லாரும் இருந்துட்டோம், இந்த 5 வருஷம் நம்ம எப்படி இருக்கிறது, நம்ம தாவேக்கால போய் சேர்ந்து ராஜினாமா பண்ணிட்டு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க போகிறாங்க. அவங்க ரெசிக்னேஷன்ஸ் அங்கே பண்ணிட்டு போக போக எடப்பாடியுடைய இது அதிமுக பலவீனம் ஆகிட்டே இருக்குது. அங்கே 4 பேர் குறையிறாங்க இல்லைங்க. 47 குறைஞ்சது 43 ஆகிடுது ஆக்சுவலாக. இப்போ அந்த நம்பர்ஸை மேலும் குறைக்காத பார்க்குறதோட பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? எடப்பாடிகிட்ட தான் இருக்குது. அது நம்பர்ஸை அவர் மன்னிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த மன்னிப்பை ஏற்றுட்டு மீதி இருக்கிற 11 எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட 11 மன்னிச்சு ஏற்றுக்கிட்டா கூட அவங்க வைக்கிற டிமாண்டுன்றது நாங்கள் இருந்தால் ஆளுங்கட்சி எம்எல்ஏவாக இருக்க தான் ஆசைப்படுறோன்ற துணியும் இருக்குது. அப்போ மன்னிச்சா கூட எதிர்கட்சி எம்எல்ஏவாக தானே இருக்க முடியும். அந்த விஜய் இவங்களை ராஜினாமா பண்ணிட்டு வரவங்களை சேர்த்துக்கிறதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்குது அதில் ஆக்சுவலாக. அதாவது ஒரு பிரபலமாகாத சாதாரண எம்எல்ஏக்களை அவர் ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சி.வி. சண்முகம், வேலுமணி, காமராஜ், விஜயபாஸ்கர் இவங்களெல்லாம் ஏற்றுக்கிறதுல அவருக்கு ஒரு தயக்கம் இருக்கக்கூடும். ஏன்னா அந்த அரசாங்கத்தோட அமைச்சரவையோட இமேஜ் எப்படி போகுன்ற ஒரு விஷயம் இருக்கும். இவங்களாம் ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் அங்கே போகணும், இவங்க ரிசைன் பண்ணுவாங்களான்னா அது இவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். சாதாரணமாக இருக்கிற எம்எல்ஏக்கள், பிரபலமாகாத நம்ம 5 வருஷம் ஆளுங்கட்சியில் ஒரு காலத்தை தள்ளலான்னு நினைக்கிற எம்எல்ஏக்களுக்கு அது ஓகே. இவங்கள மாதிரி ஒரு அதிமுகவில் ஒரு முக்கியமான இடத்துல இருந்துட்டு அவங்க ரிசைன் பண்ணிட்டு ஒரு தாவேக்காவை மாறுறதுன்றது கம்ப்ளீட்டாக நீங்கள் ரெட்டையிலையை மறந்துருக்கிற எம்ஜிஆர் எல்லாரையும் மறக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தலைப்படுறீங்க. நீங்கள் வேற ஒரு முகாமுக்கு நீங்கள் போகிறீங்க. அந்த முடிவு எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். ஆனால் அதே சமயம் இவங்களை மன்னிச்சு ஏற்றுக்கிறது எடப்பாடி கையில் இருக்குது. ஆனால் மன்னிப்பை ஏற்றுன்னு இவங்க போனாங்கன்னா இவங்களுக்கு அது ஒரு ஈகோ இஷ்யூ, தோல்வியான ஒரு இஷ்யூ. நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம், எடப்பாடி எதிர்க்கிறதுல நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோன்னு அந்த ஒரு சங்கடம் அவங்களுக்கு இருக்கு. இவங்க தோல்வியை ஏற்றுட்டு சரி நம்ம வேற வழியில் எடப்பாடிகிட்ட தான் போனோம் அப்படின்னு அந்த விஷயத்தை ஏற்று அங்கே போனாங்கன்னா இனிமேல் ஃபியூச்சரில் எடப்பாடி என்ன நினைக்கிறாரோ அதுதான் செய்வார் கட்சியில். இவங்க நினைக்கிற மாதிரி இப்போ பொதுக்குழுவில் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை பொதுக்குழு கூட்டுங்க, தோல்வி பற்றி விவாதிக்கலாம், அந்த லெவலுக்கு அவர் இறங்கி வந்தாருன்னா இவங்க ஓகே நம்ம சொன்ன ஒரு விஷயத்துக்கு ஒத்துட்டாருன்னு இவங்க போகலாம் அங்கே. ஆனால் அவர் அதுக்கும் நான் ஒத்துக்க மாட்டேன், முதல்ல நீங்கள் சேருங்க, உங்களுக்கு மன்னிப்பை பற்றி நான் அப்புறம் யோசிக்கிறேன், எந்த விதமான கண்டிஷனும் கிடையாது, சமரசம்லாம் நீங்கள் சேர்ந்துருங்க, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், நான் மன்னிப்பு கடிதம் வேணால் கொடுத்துறேன் சபாநாயகர்கிட்ட, உங்கள் பதவி வேணா காப்பாற்றுறேன், மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரி பொதுக்குழுலாம் கூட்ட முடியாது அப்படின்னா அந்த கட்டத்தில் இவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். நம்ம எடுத்த அந்த இஷ்யூ ஒர்க் அவுட் ஆகலை. சார், இப்போ இன்னைக்கு இருக்கிறது ப்ரெஷர் சி.வி. சண்முகம் அவர்கள் தரப்புக்கு தான். ஏன்னா 2 நாளுக்குள்ள அவங்க அந்த பக்கமும் போக முடியுமா இந்த பக்கமும் போக முடியுமான்னு ஒரு திருசங்கு சொர்க்கத்தில் இருக்காங்க. அவங்க திருசங்கு சொர்க்கம். ஆனால் இன்னொன்று ஒரு விஜய் தரப்புல பார்க்குற போது அவங்க நிறைய பேர் அகாமடேட் பண்ற தன்மை தானே இருக்கு. எவ்வளோ பேர் வந்தாலும் அவங்க எவ்வளோ பேர் இருந்தாலும் அகாமடேட் பண்ணுவாங்கன்னா இந்த முக்கியமான புள்ளிகளை அவங்க அகாமடேட் பண்ணுவாங்களா, அது இந்த முக்கியமான புள்ளிகளும் அதிமுகலேருந்து ரிசைன் பண்ணிட்டு போவாங்களா அப்படின்னு
அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ ஒரு 6 பேரை தவிர மீதி பேருக்கு வாய்ப்புகள் வந்து பிரகாசமா இருக்கு. அந்த குதிரையில் ஏறி பயணம் பண்ற வாய்ப்புகள் பிரகாசமா விஜய் அவர்கள் வந்து அந்த 118 தொடர வரைக்கும் வரட்டும்ன்ற எண்ணம் இருக்கு. அந்த எண்ணத்துல தான் சார் அவர் வந்து விசிகாவையோ சிபிஐ சிபிஎம்மையோ வந்து முழுசா நம்புற மாதிரி தெரியல. ஏன்னா இவங்கெல்லாம் சில இஷ்யூஸ்ல இருந்து டிஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த நேரத்தில் இவங்க எப்படிப்பட்ட முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் குறைஞ்சபட்சம் 6 மாசத்துக்கு எந்த முடிவு எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சில இஷ்யூஸ்ல வந்து கொஞ்சம் தீவிரமான முடிவுகள்லாம் எடுப்பாங்க இவங்க. அப்புறம் அரசாங்கத்திலேயே பல விதமான விஷயங்கள் நடக்கும். இந்த 15-20 நாள்லயே பல விமர்சிக்கத்தக்க பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால வந்து எந்த நேரத்தில் எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால நமக்கு ஆதரவா வந்து 118 வரையும் ஒரு எம்எல்ஏக்களை சேர்க்கணும்ன்ற எண்ணம் அவருக்கு இருக்கு. பிரியன், நேத்தே திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசுறப்ப நாங்க தான் புதிய அதிமுக அப்படின்னு பேசுறாரு. எலெக்ஷன்லயே வந்து அதிமுகவினர் எங்களுக்காக வேலை பார்த்தாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இதோட நேரடியா குறி வச்சிருக்கிறாரா? அதிமுகவுக்கு குறி வச்சிருக்கிறாரு. அவங்க என்னமே அதுதான் சார். எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தே அவங்க அதிமுகவை பத்தி என்ன சொன்னாங்க? எம்ஜிஆர் காலத்து அதிமுகவை இப்ப இருக்கு அப்படின்னு கேட்டவர் தானே விஜய் கேட்டார்ல. இப்ப அந்த கட்சி எப்படி இருக்கு, ஊழல் கட்சியா இருக்கு, அடிமை கூட்டணி அமைச்சிருக்கு எல்லாம் சொன்னது தானே. மற்றும் பலர்லாம் சொல்லிட்டு எடப்பாடிக்கு சவால் விட்டார்ல, உங்களால முடிஞ்சா நீங்க எடப்பாடி விட்டு வெளில வந்து போட்டி போட முடியுமா கேட்டார்ல. அவங்கள பொறுத்த மட்டும் அந்த ஸ்பேஸை வந்து எடுக்கிறாங்க. நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னோம் அவங்க அதிமுக ஸ்பேஸை தான் எடுக்கிறாங்கட்டு. பல பேர் சொன்னாங்க இல்ல அவங்க திமுக ஸ்பேஸை தான் எடுக்கிறாங்க. அவங்க நோக்கம் அதிமுக ஸ்பேஸ் எடுக்கிறதா. அவங்க எதிர்பார்த்தது நடந்துருது. ஆக்சுவலா அதிமுக உடைச்சி அதுலேருந்து ஒரு பாதியை வெளில கொண்டாந்து அதுலேயும் சில பேரை பிரித்து தாவேக்காவுக்கு கொண்டு போகிற அளவுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க நினச்சது நடத்துகிறாங்கன்னு தான் அர்த்தம். அப்போது அது புதிய அதிமுகன்றது கரெக்ட் தான். அவங்க எம்ஜிஆரையும் வச்சு ஓட்டு கேட்குற ஒரு விஷயத்துக்கு போயிட்டாங்க. பல விஷயங்கள்ல வந்து அதிமுகவுடைய அந்த சாயல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால விஜய் வந்து நினைச்சது வந்து அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நமக்கும் திமுகவுக்குமான போட்டின்னு இதை மாற்றணும்னு அவர் எலெக்ஷனுக்கு முன்னாடியே நினைச்சாரு. எலெக்ஷன் போது அது ஓரளவுக்கு சாத்தியமாச்சு பல தொகுதிகளில். இன்னைக்கு வந்து ஆக்சுவலா பாலிடிக்ஸ்ல வந்து அதிமுகவை ஓரம் கட்டுறது எல்லாமே எடப்பாடியோட பிடிவாதத்தினால தான் இது நடக்குது. ஆக்சுவலா அந்த பிடிவாதத்தை விட்டுட்டு முதல்லயே கட்சியை வந்து எல்லாரும் சேர்த்து ஒன்றுபடுத்திட்டு ஒருமைப்படுத்திட்டு தேர்தலை சந்திச்சிருந்தாருன்னா, அல்லது குறைந்தபட்சம் எலெக்ஷனுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் பொதுக்குழு கூட்டி நான் விவாதிக்கிறேன், தோல்வியை பத்தி விவாதிக்கிறேன் உடனே சொல்லியிருந்தாருன்னா இந்த மாதிரி விஷயங்களை ஒரு கூடிய மட்டும் அவாய்ட் பண்ணிருக்கலாம் என்பது எனக்கு கருத்து. பேசலாம்.